இப்போ ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பசங்க லைட்டாக பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வந்து காஃபி, டீ எதுவுமே வந்து போட குடுக்கல. ஸோ அம்மா வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. அந்த வத்தல் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையே வந்து நான் கொடுத்து விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்பெஷல் டின்னர் மாதிரி எதனா பண்ணணும் அப்படின்னு யோசித்து வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். காலிஃப்ளவர் இருந்தது வீட்டில். அதை போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யூடியூப்பில் தான் வந்து சர்ச் பண்ணேன். ஒரு டைம் ஒரு மாதிரி வந்து சர்ச் பண்ணி செய்வேன். பட் இந்த வாட்டி இதை தான் வந்து செஞ்சிட்ருக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு லாஸ்ட்டில் கொஞ்சம் முந்திரியும் அதுக்கப்புறமா வந்து நெய் விட்டுருவேன். கொஞ்சம் வந்து ரிச்சாக தெரியும். தேங்காய் வந்து அந்த அளவுக்கு நான் விட மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நைட்டில் எதுக்கு தேங்காய் அந்த மாதிரி யோசிப்பேன். ஸோ இதுவே கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி இருந்தது. மாவு வந்து பார்த்திங்கன்னா மைதாவும் கோதுமையும் ரெண்டுமே வந்து கலந்து தான் பிசைஞ்சிருந்தேன். நல்லாவே வந்து வந்திருந்தது பூரி சாஃப்டாக. பட் வந்து உடனே வந்து சாப்பிடணும் போல் இருக்குது. கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டதுனால எனக்கு மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது. பட் மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு சாட்டர்டே, சண்டே வீக்கெண்ட்னாலே எனக்கு சமைக்கணுன்ற மூடே இருக்காது. சரி பார்ப்போம் என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு. இந்த வாரம் வர நம்மளுக்கு லாஸ்ட் நான்வெஜ் வீக்கெண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து புரட்டாசி நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஓகே, பாய்.